ஆத்ம வணக்கம். ஓம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஆத்ம பிதாவின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நமது மூத்த சித்த வித்தியார்த்திகளுடைய ஒரு அரும்பணியாலும் நாம் எல்லாம் இந்த தருணத்திலே ஒன்று கூடி இந்த ஒரு கூட்டு ஜெபத்திலும் இந்த அருமையான ஒரு கலந்தாய்வு நிகழ்வுகளையும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்திலே நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பினை அளித்த ஆத்மபிதாவிற்கும் அவருடைய ஆத்ம சீடர்களுக்கும் நன்றி கலந்த ஆத்ம வணக்கத்தையும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று இந்த அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மாதாந்திர விழாவின் நிகழ்ச்சியானது துவங்கப்பட உள்ளது. இன்று 12 மணி முதல் 1 மணி வரை நமது மூத்த வித்தியார்த்திகள் பிரம்மஸ்ரீ ஸ்ரீரங்கம்மாள் சுந்தராபுரம், பிரம்மஸ்ரீ கமலம்மாள் சிவானந்தா காலனி, பிரம்மஸ்ரீ கந்தசாமி உடையாம்பாளையம், பிரம்மஸ்ரீ மாராத்தாள் ஒய்ஃப் ஆஃப் குமரப்பன் உடையாம்பாளையம், பிரம்மஸ்ரீ வெள்ளியங்கிரி போடிபாளையம், பிரம்மஸ்ரீ லட்சுமி ஒய்ஃப் ஆஃப் ராஜனன் முன்னாள் தலைவர் ஆசிரமம் பழனி, பிரம்மஸ்ரீ முத்துசாமி அண்ணா வெள்ளலூர், பிரம்மஸ்ரீ வெள்ளையம்மாள் ஒய்ஃப் ஆஃப் அர்ஜுனன் வெள்ளலூர், பிரம்மஸ்ரீ லட்சுமணன் குடியமுத்தூர், பிரம்மஸ்ரீ முனுசாமி உடையாம்பாளையம். முனுசாமி அண்ணா போன 7ஆம் தேதி சமாதியாகி அவருடைய சமாதி அன்னைக்கு ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு இங்கே வைக்கப்பட்டது. போன மாதம் நமது உடையாம்பல அழைப்புதல் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே ஒரு அந்த ஒரு நம்ம வித்திக்கான ஒரு பழனி ஆசிரமத்திலையும் சரி இங்கும் சரி முன்னமே ஏதோ ஒரு அவர்னால முடிஞ்ச ஒரு மாதிரியான பணிகளை எல்லாம் செய்திருந்தவர் நம்ம ஆத்ம சகோதரர். நல்ல நம்ம ஆசிரமத்திலேயே காலையில் எல்லாத்துக்கும் பயிற்சியில் இருந்தவங்களுக்கு எல்லாம் சூப்பு தயார் பண்ணி கொடுத்துட்டு வடகரையிலிருந்து வந்திருந்த ஒரு அசோக்குன்னு சொல்லி அவருக்கு காலை உணவும் தயார் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்தவர் நம்ம ஆசிரமத்தில் அப்படியே சமாதி ஆயிட்டாரு. அப்புறம் அவங்க குடும்பத்தார் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாம் முறைப்படி இங்கே நம்ம ஆனந்தகுமாரனோட தலைமையில் அவரோட நண்பர்கள் அனைவரும் வித்தியார்த்திகள்லாம் ஒரு நல்ல சமாதிக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை பண்ணி கொடுத்தாங்க. அவர்களுக்கு அவர்களது குடும்பத்தார்கள் ரொம்ப நம்ம ஆசிரமத்து மேல ஒரு தீவிரமான ஒரு அன்பும் பற்றோடு இருந்தாங்க. அவங்க வருகின்ற அந்த 48வது நாள் தொட்டு வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் கலந்துக்குவாங்க. வர்ற மாதம் ஏப்ரல் 5ஆம் தேதி அங்கத்த விழாவிலையும் அவரோட நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு இருக்கிறாங்க என்ற செய்தியை கூறிவிட்டு, கிட்டத்தட்ட 98 இந்த ஸ்தாபனமானது துவங்கப்பெற்று இன்றைய நாள் வரை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நமது மூத்த வித்தியார்த்திகளுடைய அரும்பாட்டில் இந்த ஒரு அமைப்பு நமக்கெல்லாம் நல்ல விதமாக கிடைஞ்சிருக்குது. இந்த சூழ்நிலையில நம்ம ஜபத்திலையும் நம்மளும் நம்மை சார்ந்தோரும் எல்லாம் கலந்துட்டு நமக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்களையும் உறவினர்களையும் நம்ம சாமியோட இந்த மரணமெல்லாம் பெருவாழ் வாழக்கூடிய வித்தையை அவர்களுக்கும் எடுத்துரைத்து அவர்களையும் நம்மளோடு சேர்த்து உலக சேமத்திற்காகவும் உலக அமைதிக்காகவும் இந்த அருமையான ஏற்பாட்டினை நம்ம ஞானபிதா நமக்கெல்லாம் விட்டு சென்றிருக்காரு. அவரோட பணிகளை நம்மளும் அதை தொடர்ந்து செய்து இந்த வையகம் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு இருக்க அவரோட அருளால எல்லாம் வெல்ல பேரருளாளோட ஒரு ஒருங்கிணைப்போட இந்த நிகழ்ச்சியானது துவங்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் முதலாவதாக இறைவணக்கம் பாடப்பட்டு அதை தொடர்ந்து நமது மூத்த வித்தியார்த்திகளுடைய சில அனுபவ செய்திகளையும் சித்தர்களுடைய அவர்களுடைய ஒரு வாழ்வியல் முறைகளையும் நம்மோட பகிர்ந்து கொள்ள இந்த ஏற்பாடு நிர்வாகத்தின் அமைப்புல இது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதல் இறைவணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னான அம்பலத்தே எல்லாம் வல்லான் என்றேனையேத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றன்று வருமோ அறியேன் என்கோவே
துன்றுமல வெம்மாயி என்று விழிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கச் சுகம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருமையான சூழல்ல நமது மூத்த வித்தியார்த்திகள் அனைவரும் இங்கு ஒருங்கூடியுள்ளனர். நமது கோவைப்புதூரிலிருந்து நமது ஐயாசாமி ஐயாவுடைய புதல்வர் பிரம்மஸ்ரீ ஸ்ரீதர் அண்ணா அவர்கள் அங்கே ஒரு அருமையான ஒரு ஆசிரம கூடம், ஒரு அருமையான சமாதி, மலை சூழலோட நாங்களும் அங்கே போயிருக்கிறோம் ஜபத்துகளுக்கெல்லாம். இப்போ தொடர்ந்து மாதம் மாதம் அங்கே நிகழ்ச்சிகள் நமது சகோதரர்களால் அருமையான முறையில் ஏற்பாடுபடுத்தப்பட்டு தொடர்ந்து இப்போ ஒரு ஆண்டு காலமாக அது அதனுடைய அந்த ஆசிரமத்தினோட பணிகள் தொடர்ந்து துரிதமாக செயல்பட்டு இருக்குது. நமக்கு மூத்த வித்தியார்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர்கள் இப்போது அந்த ஆசிரமத்தினுடைய ஒரு சில அமைப்புகளையும் அதுக்கு நமக்கும் ஒரு வாய்ப்புகள், மற்ற அவங்களும் இங்கே வந்து நம்மளும் அங்கே போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் அங்கே இருக்கிற ஏற்பாடுகளையும் நம்மோட பகிர்ந்து கொள்ள அன்னார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். என் பேர் ஸ்ரீதரனுங்க. கோவைப்புதூர்லேருந்து வந்திருக்கிறேன். அப்பா அம்மா 2 பேருமே வந்து 1991 வருஷம் கோவைப்புதூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பச்சைப்பாளிங்கிற ஒரு இடத்துல பக்கத்தில் வனப்பிரஸ்தாவம் போனாங்க. போய் அங்கேயே தான் குடியிருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னால் அடிக்கடி நாங்கள் கணபதி சாமி ஐயா ஆசிரமத்துக்கு போவோம். எனக்கு ஆத்மார்த்த குரு அவர் தான் எனக்கு இந்த வழிக்கு நான் வர்றதுக்கு நான் இவ்வளோ வேகமாக இந்த இடத்துக்கு வந்து இது பண்ணுறோம். நாங்கள் இது வரைக்கும் ஏதோ ஒரு சிறிய வேலைகள்லாம் செய்கிறோம்னா அது காரணம் வந்து எனக்கு உபதேசம் கொடுத்த என்னுடைய குரு கணேஷ் ஐயாவுக்கு ஆத்ம நமஸ்காரங்கள். அவருடைய வழிநடத்தல்படி அடிக்கடி பார்த்திங்கன்னா அம்மா அப்பா எல்லோரும் மேக்ஸிமம் வந்து மாதக்கணக்கிலலாம் அங்கே இருந்திருக்காங்க. ஐயா கூட இருந்து எல்லாம் பேசியிருக்காங்க. சத்சங்கம் அவர் இன்னும் காலம் இவர் சமாதியான திரு பெரியசாமி ஐயா அவங்க மாதிரி இருக்கவங்க எல்லாமே வந்து அங்கேருந்து நிறையா வந்து விஷயங்கள் பேசியிருக்காங்க. நாங்கள் வித்தை வாங்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு உபதேசம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து நிறையா விஷயங்களை வந்து சின்னதுலேருந்து எங்களுக்கு ஊட்டி வளர்த்துற மாதிரி போய் உட்காந்துருப்போம். நான் எங்கள் வீட்டில் எல்லாம் போய் உட்காந்துருந்தோம்னால மணிக்கணக்கில் உட்காந்து பேசுவோம். எல்லாமே செய்வார். ஏன்னா நம்மளுக்கு என்னுடைய இது ஆத்மார்த்த குரு வந்து கணபதி சாமி ஐயா தான். எங்கள் அப்பாவே வந்து இது உபதேசம் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. நீ அங்கே பெரியவர்கிட்ட போய் வாங்க, நீ இங்கே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் கூட்டிகிட்டு போய் பங்குனி உத்தரத்தன்னைக்கு எனக்கு 1991 எனக்கு அங்கே வந்து உபதேசம் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு என் வீட்டு 2 பேர்த்துக்கும் சேர்த்து உபதேசம் வாங்கி கொடுத்தாங்க. அதுலேருந்து இது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அப்போ வந்து அலுவலக வேலையாக இருந்ததுனால அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், ஊட்டின்னு அப்படி மாறி போயிட்டு இருந்தேன். என்னால் வந்து தொடர்ந்து இந்த பணியெல்லாம் சரியாக செய்ய முடியாமல் இருந்துட்டு இருந்தேன். இதே வந்து நான் ரிட்டையர் ஆனதுக்கு பின்னால் அப்பா வந்து 1997 வந்து சமாதி ஆனாங்க. அவருக்கு சமாதி அங்கேயே தான் வச்சுருக்கோம். அவங்க எங்கே குடியிருந்தாங்களோ அந்த இடத்துல வந்து நாங்கள் சமாதி வச்சுருக்கிறோம். அம்மா வந்து 2019 சமாதி ஆனாங்க. அவங்களுக்கு இங்கே வெள்ளலூர் ஆசிரமத்தில் தான் வச்சுருக்கோம். அதனால் கொஞ்ச காலம் வந்து எங்களால் வந்து அந்த இயக்கத்தை வந்து சரியாக நடத்த முடியும்னா நாங்கள் வந்து அதிகமாக நான் மட்டும் தனியாக போவே வருவேன், யாரும் வர்றதுக்கு இல்லைன்னு நான் அதை பற்றி இதை பண்ணி செய்துருக்கலாம். ஆனால் வந்து போன பிப்ரவரி மாதம்னு நினைக்கிறேங்க ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட் வந்தது. நம்ம சகோதரர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கலாம். ஆனால் அவர் சொன்னதெல்லாம் கருத்து கரெக்டு தான். ஆனால் நான் வந்து அது பேசுனதில் வந்து அன்றைக்கி அதுக்கு அடுத்த மாதம் என்னை பேச வச்சாங்க. நான் பேசும்போது இந்த சித்த வித்தை என்னன்னா இது வந்து தெரியறதுக்கோ கதை சொல்கிறதுக்கோ இங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் ஆத்மார்த்தமாக சிரமப்பட்டு இந்த வித்தையை சரியாக செஞ்சாலே ஒழிய நான் என்னவாக இருந்தாலும் மேலே வர முடியாது. ஜீவசமாதிங்கிறது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கான பாடுபடாமல் கூலி கிடைக்காது. அப்போ வந்து அன்றைக்கி ரொம்ப வந்து அன்றைக்கி பேசின போது வந்து ஐயா எல்லாமே இருந்தாங்க. அன்றைக்கி வந்து இங்கே இந்த வித்தைக்கு வந்த பின்னால் அப்பாவுக்கு வந்து 1954 அவர் வித்தை வாங்கினவர். அம்மா அப்பா 2 பேருமே 1954 வித்தை வாங்கினவங்க. சடைப்பசாமின்னு வெள்ளலூர் இருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து உபதேசம் வாங்கினாங்க. அதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமாக அவங்க இந்த இதை தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த
உபதேசம் வாங்கினதுக்கு பின்னால் 54 அவங்க 53 கடைசி 54 வாங்கியிருக்காங்க. அதிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து அமானுஷ்யமானு சொல்கிறத விட பிதாவுடைய அனுகிரகத்தில் நிறைய விஷயங்களை வந்து அனுபவிச்சாங்க. நேரடியாகவே அனுபவித்த விஷயங்களை வந்து நான் இங்கே பகிர்ந்துட்டேன், எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்துட்டேன். அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், அவருக்கு வாழத்தோட்டையங்கோயிலிருந்து முருகனுடைய அனுகிரகத்திலேருந்து ஒரு பெரிய இது தீர்த்தலேருந்து ஒரு கிட்டத்தட்ட நிறையா அமானுஷங்களை வந்து அனுபவிச்சுட்டாங்க. அதான் நேரவே சொன்னேன். அதே மாதிரி அப்பாவுக்கு 2 தடவை வந்து சாமி வந்து இந்த ஆசிரமத்தில் வந்து அப்பாவுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. 94, 95 வாக்கில். அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து ஜீவ சமாதி அடைஞ்சா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலையும் அங்கே வந்து 1955 1997 96க்கு முன்னால் 96 95 96ல் வந்து அவங்க சமாதியான ஒருத்தர் வந்து ஜீவ சமாதியானா என்ன நிலையில் இருப்பாங்கிறத நான் அப்பா 2 பேருமே கண்கூட பார்த்தோம். இறங்கலை. இப்போ என்ன பேசுனா காது கேட்க மாட்டேங்குது, கூப்பிட்டாலும் அவங்களுக்கு புரியல, எல்லாம் பண்ணாமல் கடைசியில் அப்பாவுக்கு வந்து தெரியும் அந்த இதை வந்து ஜீவன் வந்து ஒடுங்கிருச்சுங்கிறது தெரிஞ்சுமே திரும்ப அவர் வந்து அதை இறக்கி விட்டுட்டார். அதனால அவங்க வந்து 2019 வரைக்கும் இந்த பூ உலகத்தில் கஷ்டப்பட வேண்டிய நிலைமையில் இருந்ததுங்க. கிடைச்சா அதை வந்து சரியான நாளுக்கு விட்டுருந்தோம்னா அன்றைக்கே ஜீவ சமாதி வச்சுருந்தோம்னா தெரியாது. அப்போ இந்த அனுபவம் நமக்கு கிடையாது, தெரியாது, அந்த மாதிரிலாம் இருந்தது. அதனால் இது வந்து தொய்ந்து போனது எங்களுக்கு வந்து குளத்தூர் குருபானந்த பிரம்மஸ்ரீ குருபானந்த சாமி ஐயாவுடைய ஆசிரமத்திலிருந்து பாலையா அவங்களுடைய சிஷியர்கள் அவங்க குடும்பத்தார் எல்லாருமே வந்து எங்களுக்கு நாங்களும் அங்கே உங்கள்கிட்ட ஜபத்துக்கு வர்றோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னா சொன்னாங்க. இல்லைன்னா அனுமதி உங்கள் இடம் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கன்னா வந்து அன்னைக்கு போன வருஷம் இதே ஏப்ரல் மாதத்தில் வந்து தொடங்கினாங்க. கரெக்டுங்களா சரண்? ஏப்ரல் மாதத்தில் வந்து தொடங்கி இது வரைக்கும் மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 40 பேர் வரைக்கும் மாதம் வந்து கலந்துக்கிறாங்க. ஜெபமெல்லாம் நல்லாவே செய்துட்ருக்காங்க. ஐயா நாச்சிமுத்து ஐயா வர முடியாத காரணம் ஒன்று தான் ஒழிய அவர் வந்து நிறைய அனுபவங்களெல்லாம் அங்கே வந்து அனுபவிச்சிருக்காரு. என்னுடைய சகோதரிகள் 2-3 பேர்த்துக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனால் வந்து இது என்ன சொல்லுவோன்னு, இது விளம்பரத்துக்காக இல்லைங்க. ஒரு ஜீவசமாதி ஒரு மனிதன் வந்து இந்த வித்தை வாங்குறான்னா 1000 கோடி ஜென்மங்கள் கிடைச்சா தான் கடைசியாக இந்த மனித பிறவி கிடைக்கும். இந்த மனித பிறவியில் கூன் குருடு இல்லாமல் கைகள் நல்லாவே வந்து நம்ம வாழ்கிறோம்னா அதுக்கே வந்து பூர்வ புண்ணியங்கள். அப்போ இந்த ஜீவனை வந்து நமக்கு கொடுத்த ஜீவனை வந்து சரியான அளவு கொண்டு போய் சேர்த்தணும். கடனாக அதையும் இதையும் பண்ணி வீணாக நம்ம இதை நசிக்கிறத விட சாமி சொன்ன வழியில் நாம் இருந்து முறைப்படி அபியாசம் செய்து எல்லாருமே ஜீவசமாதி அடையணும். கண்டிப்பாக வந்து இந்த வித்தை வாங்கினவங்க இந்த ஆசனத்துக்கு இப்போ வந்திருக்கவங்கலேருந்து வராதவங்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, நம்ம வித்தை வாங்கின சாமியுடைய கோட்பாடின்படி வாழக்கூடியவங்க கண்டிப்பாக எந்த ஒரு நிலையிலையும் அவங்களுக்கு ஜீவசமாதி கிடைக்கும். அது வந்து திண்ணமே, அதில் ஒன்றும் மாற்றங்கள் எல்லாம் கிடையாது. அதனால் வந்து எல்லோரும் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவோம். நமக்காக தானே செய்கிறோம். நம்ம எல்லாத்துக்காக பிறந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் எல்லாம் ஒருத்தருக்காக வாழ்ந்துட்டோம். அது ரிட்டையர் ஆக வரைக்கும் பார்க்குறோம். அதுக்கு பின்னாலேயும் குழந்தை குட்டி இருக்குது, பேரம் பேத்திக்கு பள்ளிக்கூடம் கூட்டி போக வர போக வீட்டில் வேலை செய்கிறதுக்கு, காய்கறி வாங்கி கொடுக்கறதுக்கு, எலக்ட்ரிக் பில் கட்ட, ஒரு வாட்டர் பில் கட்டுறதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்காக நம்ம ஒரு நாள் கூட சரியாக வாழ்கிறதில்ல. நமக்காக அவங்க ஜீவனை வந்து குலைக்காமல் அவங்களுக்காக வாழணும். அதுதான் நல்ல வாழ்க்கை. அப்போ வந்து நமக்காக நம்ம வாழ்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்குது. இந்த மார்க்கத்தை வந்து விட்டிங்கன்னா உலகத்தில் எந்த மார்க்கத்தாலையும் வந்து சுய காப்பாற்றிக்கிறதுக்கு வேறு வித்தைகளே கிடையாது. அடித்து சொல்ல எங்கே போனாலும் அப்படி தான். அதனால் வந்து எல்லா சகோதர சகோதரிகளுமே இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இந்த புனிதமானது இத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கீங்கன்னாவே பெரிய சந்தோஷம். இன்னைக்கு இவ்வளவு சகோதர சகோதரிகள் வந்து இத்தனை பேர் அப்படியே சமாதிக்கு போக போகிறோம். நம்ம எல்லாருமே வந்து சமாதிக்கு போக போகிறோம் இல்லைங்களா? அந்த ஒரு ஆனந்தம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இங்கே இருக்கிறவங்க இப்போ 69 சமாதி இருக்குன்னு சொன்னாங்க. 69 சமாதியில் இருக்கிறவங்க விட இன்னும் இருக்கிற நாம் எல்லாருமே சமாதிக்கு போகும்போது இங்கே ஒரு பக்கம் சமாதி ஆக போகிறோம். ஆனால் எல்லாருக்கும் அந்த ஜீவ சமாதி கிடைக்கும். ஜீவ சமாதி கிடைச்சி எல்லாருமே வந்து ஏகாந்தமாக கோடானு கோடி வருஷங்களுக்கு வந்து நாம் வந்து இருந்து இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும். அதே மாதிரி நான் சமாதி ஆனாலுமே
சமாதி கிடைக்குதோ இல்லையோ, நான் சமாதி ஆன பின்னால் என்னுடைய சமாதியில் வந்து யாராவது ஒரு சிறிய வேண்டுகோள் வச்சா கூட நான் வந்து என்னோட ஆத்மா பிரபஞ்சத்திடம் கேட்டு அவங்களுக்கான இது வந்து உதவி பண்ணணும். அது மட்டும் இந்த கடைசி வரைக்கும் எனக்கு வந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணக்கூடிய அந்த பாக்கியத்தை வந்து அப்பா எனக்கு கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு எனக்கு வாய்ப்பெடுத்து நன்றி கூடிய. அப்புறம் இன்னொரு சின்ன வேண்டுகோள் வர, ஏன்னா எனக்கு தாய் வீடு வந்து கணபதி சாமி ஆசிரம் தான், உடையம்பாளையம் தான். அது வந்து வித்தியாசம் கிடையாது. அது என்ன, எனக்கு எப்போ வேணாலும் போவேன், எப்போ வேணாலும் வரலாம். அதனால் வந்து எனக்கு என்னுடைய குருநாதரனுடைய ஆணைப்படி நாங்கள் வந்து செய்துட்ருக்க இந்த விதை வந்து வர 5ஆம் தேதி, ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து நாங்கள் தொடங்கினதுலேருந்து 1 வருஷம் பூர்த்தி ஆகுது. அதனால் வந்து ஒரு சிறப்பான ஒரு கூட்டு ஜெபம் வைக்கலான்னு எல்லாரும் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து எல்லாருமே கலந்துக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டை சேர்ந்தவங்க மொத்தவங்க வித்தை வாங்காதவங்களை கூட்டிகிட்டு வாங்க. அப்போ தான் வந்து நம்ம என்ன செய்கிறோங்கிறதாவது அவங்களுக்கு தெரியும். வியாக்கியானம் பேசுகிறவங்க பேசுவாங்க, ஆனால் அந்த விஷயங்களை வெளியே சொல்கிறதுக்கும் நம்ம பெரியவங்க அறிவாளிகளாக உட்காந்துருக்காங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சாங்க. அவங்ககிட்ட இருந்து எல்லா இதையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு கேட்குறேன். அதனால் வர்றவங்க தயவு செய்து சனிக்கிழமை 4ஆம் தேதிக்கு முன்னாடி, 4ஆம் தேதி காலையிலையோ அல்லது 3ஆம் தேதியோ எங்களுக்கு வந்து ஒரு சரண் நம்பர் இங்கே எழுதி வைக்க சொல்கிறேன். இன்னொரு 2 நம்பர் ஐயா உத்தரவு கொடுப்பீங்களா? 2 ஃபோன் நம்பர் எழுதி வைக்கிறதுக்கு போர்டில். அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு எத்தனை, ஏன்னா காரணம் என்ன, அங்கே எதுவுமே கிடைக்காது, அது மலையடி வாரம், எந்த விதமான வசதியும் கிடையாது. அப்போ நான் வந்து நீங்கள் எத்தனை பேர் வரீங்கன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு நான் ஏதாவது உணவு கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த இது கேட்குறது. இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அதனால வர்றவங்க தயவுசெய்து அந்த ஃபோன் நம்பரில் எங்களை கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா, எத்தனை பேர் வர்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உணவு பரிமாறுறதுக்கு, உணவு ஏற்பாடு பண்ணுறதுக்கு அது கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு நன்றி கொடுக்கிறேன். அன்னார் அவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளோட அவங்களோட குடும்பத்தாருடைய சாமியோட ஒரு கருணையினால் அவங்களோட பங்களிப்புகளும் அவரோட அனுபவங்களையும் நம்மோட பகிர்ந்துட்டாரு. அந்த ஆசிரமத்தையுமே அண்ணா எல்லாத்தையுமே கூப்பிட்டு அங்கே சிறப்பாக அந்த ஜெபங்களும் மற்ற நிகழ்வுகளும் நடக்கும்னு விருப்பறாரு. வாய்ப்பு இருக்கிற அனைவரும் அங்கு சென்று அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச ஒத்துழைப்புகளை கொடுத்து அந்த இடம் நம்ம சாமியோட ஒரு ஆசீர்வாதம் பெற்ற இடத்துல நம்மளும் போய் ஆசீர்வாதம் பெற எல்லாரும் ஒரு முயற்சி எடுப்போம் இருந்த நல்ல செய்தி சொல்லிட்டு, அடுத்தபடியாக நமது தலைமை காரியாலயம் சித்த வித்யா அபியாச அண்ணனுடைய செயலாளர் வந்து இப்போ நமக்கு சில இந்த ஆசிரமத்தில் செயலாளராக இருந்துட்டு இருக்காரு. சில பணிகளையும் சில ஒரு நிர்வாக ஒரு அமைப்புகளையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள அண்ணா ஒரு சில செய்திகளோடு நம்மளுக்கு வழங்குவார். ஸோ இது ஏற்கனவே இந்த சமாதி கட்டிடங்கள்லாம் வேலையை ஆரம்பித்து அந்த இன்ஜினியர் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாதனால வேற ஒரு இன்ஜினியரை கூட்டிகிட்டு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னால் இங்கே ஒரு மீட்டிங் போட்டு அடுத்தது என்ன செய்யலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அவர் மேற்கொண்டு இந்த வேலையை எடுத்துகிட்டு போகிறோம் சொல்லி எல்லாம் பேசி முடிச்சிருக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம பழனி ஆசிரமத்தில் வந்துங்க சித்தாசிரம மருந்துகள் வந்து விற்பனை வந்து புதுசாக நம்ம துவக்க போகிறோம். வர்ற ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பௌர்ணமி கூட்டு ஜபத்தோட இந்த திறப்பு விழாவும் வைக்கிறோங்க. அது எல்லோரும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் மருந்து எதாவது வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். கூரியெல்லாம் அனுப்பிச்சிடுவோம். சித்தாசிரமம் மருந்துகள், வடகரை சித்தாசிரமம் மருந்துகள் எல்லா மருந்துங்க. அங்கே ஒரு வைத்தியரும் அங்கேயே 24 hours அங்கே இருப்பார். அவருக்கு ஒரு ரூம் கொடுத்து இந்த மருந்துகள்லாம் அங்கே பழனி ஆசிரமத்தில் வைக்க போகிறோம். 1ஆம் தேதி அதுக்குண்டான ஒரு விழா எடுக்கிறோம். எல்லோரும் தவறாமல் கலந்துக்குங்க. இப்போ நிறைய பேசுறதுக்கு கொஞ்சம் பிதாமர்கள்லாம் இருக்காங்க. அதுவும் என்னோடய உரையை வந்து சுருக்கமாக முடிச்சுட்டு இந்த ஏன்னா 1:40 ஆயிடுச்சு, இனி அவங்க பேசிட்டோன்னு சொல்லி என்னோட உரை இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ஆத்மநமஸ்காரம். அண்ணா வந்து அங்கே வடகரை போய் அவ்வளோ தூரத்தில் மருந்துகளுக்காகவும் நம்மளுக்கு மற்ற ஏதாவது ஒரு ஏற்பாடுகளை வந்து இப்போ நம்ம அருகிலேயே பழனியிலேயே நமக்கு வசதியாக ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காரு. கூட வைத்தியரும் இருக்கும்போது நமக்கு உடலுக்கு எதாவது தேவை, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எதாவது தேவைனாலும் ஒரு அருமையான வாய்ப்புன்னு எல்லாரும் பயன்படுத்தி நம்ம சாமியோட அந்த மருந்துகளையும் நம்ம எடுத்து எல்லா நோயற்று அப்புறம் விடாமுயற்சியோடு பயிற்சி செய்து அவரோட வழியில் நம்மளும் சென்றடையலாம் என்று கூறிக்கொண்டு, அடுத்தபடியாக நமது வெள்ளூர் ஆசிரம நிர்வாகி வெங்கடாச்சலம் அவர்கள் ஒரு அருமையான உரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி. இந்த அருமையான நல்ல நாளிலே எத்தனையோ பணிகளுக்கு மத்தியில் நமது ஞானபிதா சிவானந்த பரமஹம்சருடைய ஞாபகத்தையும் வெள்ளலூர் ஆசிரமத்தையும் பார்க்க வேண்டும், மாதாந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து வருக வருக என்று வரவேற்கிறேன். நமக்கு இந்த குவாண்டம் தியரி இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் ஆசை, எல்லாம் பார்த்தா அதுதான் நமக்குள்ளே நடக்கிறது தான் அவங்க எழுதுறாங்க. குவாண்டம்னா அணு, அணு எப்படி பிளக்கும்போது மிகப்பெரிய சக்தி வருகிறதோ அது மாதிரி நாம் அணுவிற்குள் அணுவாக உள்ள 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 தியானத்தில் வாசியோகத்தில் உள்ளே போகும்போது அந்த அணு பிளப்பது. அப்போ தான் அந்த ஜீவ சமாதி, அந்த ஒளி பிரகாசம் அற்பெருஞ்சோதி நமக்கு கிடைக்கும். மேலாந்த வாரியை பார்க்கும்போது கிடைக்காது. இந்த உலக சம்பிரதாயங்களை கண்ணில் ஓடிட்டுருக்கு. எல்லாம் மாறி உள்ளே 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 போகும்னா அணுவி, அதனால தான் அணுவிற்குள் அணுவாக இருப்பவன் அனுமான் சொல்கிறோம். அனுமான் என்ன? அணுவாகவும் இருப்பவான். மான்ன பெரிது, இந்த பிரபஞ்சமாய் வளர்பவன் அனுமான். அது அட்டமாதி சித்திம்பாங்க. அதில் ஒன்று அனுமா, அனிமாம்பாங்க. அணுவுக்குள் அணுவை நம்மளை சுருங்கிக்கலாம். இல்லை நான் விரியோன்னு இந்த அண்டசராசிரியத்தில் இல்லை கிருஷ்ணன் வாயை திறந்த உள்ளுக்குள்ளே பூரா காட்டினார், அந்த மாதிரி நம்மளும் காட்ட முடியும். அந்த சக்தியெல்லாம் வரணும் என்றால் அதற்கு நம்ம சாமி கண்டுபிடித்த வழிதான் இந்த வாசி யோகம். சாமிக்கு வாசி யோகத்தை ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல, சாமி எல்லாம் தெரிஞ்சவர். எல்லா சாஸ்திர சம்பிரதாயம் படிச்சுட்டு ரிஷிகேச முதலிடத்தை பாரத நாடு முழுக்க சுற்றி பார்த்துட்டு அந்த எத்தனையோ மகான்கிட்டெல்லாம் கேள்வி கேட்டு சொல்லி அப்புறம் உணர்ந்து தான் அவர் கடவுளை பற்றி இவர்களெல்லாம் அவர் பேசலை. ஏன்னா ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்காங்க. இப்படி நாம் எல்லாமே பேசினதே பேசிட்டு அதைவே பேசியிருந்தா இருக்குது அப்படின்ட்டு அவர் கடவுளை அடைவதற்கு மார்க்கம் என்ன அப்படிங்கிற போது நம்ம சித்தர்கள் நெறி 18 சித்தர்களும் இந்த வாசியோகத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் அதே வாசியோகத்தை இப்போ இந்த முத்திரையும் எழுதி வச்சுருக்காங்க. நமது ஞானிகள் இப்போ நாம் போகிறோம், நாம் ஒரு 90 வயசு வரைக்கும் எத்தனையோ அனுபவித்து தெரிஞ்சதை நம்ம வாரிசுகளுக்கு விட்டு போகணும் இல்லையா? அதுக்காக எழுத்தால் எழுதி வச்சது நம்ம சாமி புத்தகமாக போட்டார். எப்படின்னு இப்போ நம்ம சாமி எப்படி புதுசாக வந்தார், அந்த பழைய மார்க்கத்தை பழசையே சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆமாம்மா அவர் சொன்னது இவரு சொல்கிறான்ட்டு போயிடுவாங்க. இறைவன் எப்பவுமே முன்னை பழமைக்கும் முன்னை பழமையன், பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியன், இன்னும் வருங்காலத்துக்கு தகுந்தபடி விஞ்ஞானிகள் மாதிரி இருக்கிற ஞானிகளை அனுப்புவார். இறைவன் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த வாசியோகத்தை காட்டுவதற்காக சாமி வந்தார். இதெல்லாம் தெரியாமல் நமக்குள்ளேயே நமது பழமையை மறந்து பெரியவரை மறந்து நம்ம என்னமோ பண்ணிகிட்ருக்கிறோம். அதனால் இது எல்லாம் தெரிஞ்சு அதை எல்லாம் தெரியறதுக்கு இந்த வாசி யோகம் அவசியம். சாமி என்ன பண்ணார்னா, இத்தனையெல்லாம் நீ படிக்கணும்னா நீ இருக்கணும் இல்லை, நீ இருக்கணும்னா உனக்குள்ள உயிர் இருக்கணும் இல்லையா? உயிர் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? காற்று இருக்கணும் இல்லையா? அதனால இந்த காற்றை பிடிச்சிட்டா பாக்கியெல்லாம் உனக்கு கிடைக்கும். இப்போ யாரோ கேட்குறாங்க உங்களை, இந்த மாதிரி சில விஷயமெல்லாம் இருக்குது, எனக்கு சந்தேகம் இருக்குன்னு. நீங்கள் வெள்ளலூர் ஆசிரமத்துக்கு போங்க, அங்கே 4-5 பேர் வருவாங்க, உங்களுக்கு சந்தேகத்திலே தீர்த்திருப்பாங்க அப்படிம்பாங்க. அது மட்டும் தான் அங்கே சொல்லுவீங்க, பாக்கி போகாமல் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. அது மாதிரி சாமி இந்த வாசி யோகத்தை பிடிங்க, அப்புறம் நீங்கள் உங்களை அடைய வேண்டியது என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும். நம்ம கணவர் சாமி அப்படித்தான், அவர் சித்தவேதத்தில் தான் உணர்ந்ததையெல்லாம் அங்கே பதிவு பண்ணி வச்சிருக்கார். அவர் மண்டபம் கட்டி எல்லாம் எப்படி பண்ணார்? அந்த வாசி யோகத்தில் போய் இந்த ஞானம் வர 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 இறைவன்
குரு இவெல்லாம் நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க. இதை பதிவு பண்ண அப்படின்னு. கனகசாமியை பார்த்தா சிம்பிளாக இருப்பார். அவருடைய பேச்சு ஒரு பெரிய 4 பிஹெச்டி வாங்குறவங்கள அவங்க பேசுறதை விட அதிகமாக இருக்கும். நம்ம புத்தக படிப்பும் அவர் எதுகை மோனையோடு இது மத்தக படிப்பும் பாரு. இது என்ன சொன்னாலும் அன்னதானம்னா என்னன்னு நல்லதான்னு கேட்பேன். அவர் திருப்பி நம்மளை அன்னம்னா என்னன்னு சொல்லி அன்னம் நமக்குள் வருவது அன்னம்னு சொல்லி அதையெல்லாம் விளக்குவார். அது மாதிரி நாம் கேட்கின்ற எல்லாத்துக்கும் அவருக்கு எப்படி விடை கிடைச்சது? அவர் எங்கே போய் படித்தார்? அவர் தான் சொல்லுவார் மத்தக படிப்பு. ராமலிங்கடிகள் எங்கே போய் படித்தார்? கல்லூரியில். நம்ம சாமி எந்த கல்லூரி படித்தார்? அது மாதிரி இந்த மண்டைக்குள்ளே போனோம்னா அதுக்குள்ளே எல்லாமே கிடைக்கும். அப்போ நாம் அவரை போற்றி புகழ்ந்திருந்து அவருடைய பணிகள் செய்ய நமக்கு இன்னும் பக்குவம் வரும்போது சாமி வருவார். இந்த நம்பிக்கையோடு செஞ்சு நமது இந்திய நாட்டில் உலக முழுக்கில் இருக்கின்ற அனைத்தும் வாசி யோகம்தான் என்று கூறிக்கொண்டு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நாம் தெளிவாகி நம்ம பாரத நாட்டில் நமக்கு கிடைத்த இந்த மகத்தான சித்தவித்தியை கொண்டு ஒவ்வொருவரும் ஞானிகளாக, அஷ்டமா சித்தர்களாக, ஆஞ்சநேயர்களாக மாற வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய அண்ணா அருமையான ரொம்ப ஏதோ பழைய காலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி சிந்து சமவெளியோட ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரலாறு மிக்கக்கூடிய ஒவ்வொரு தத்துவங்களும் செய்திகளும் நமது ஞானத்தின் அடிப்படையிலேயே அதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்குது. அது நம்ம அப்படியே மேலோட்டமாக பார்க்குறோம். எல்லாம் உள் கூர்ந்து பார்க்கும் பொழுது அனைத்துமே ஒரு பழைய முன்னோர்களுடைய ஒரு ஞானத்திற்கான ஒரு திறவுகோலத்தை இருந்திருக்குது. அவங்களோட மெத்தடும் அந்த மாதிரி வாழ்ந்து அமைதியான முறையில் ஒரு சாத்வீகமாக எல்லாம் இயற்கையை அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஒரு செய்தியை நம்மோடு பகிர்ந்துட்டாரு. அன்னாருக்கு நமது ஆசிரமத்தின் சார்பாக நன்றிகளை கூறிக்கொண்டு இப்போ நிறைவாக நமது சித்த வித்தியாலயத்தினுடைய தலைவர் பிரம்மஸ்ரீ தங்கவேல் அண்ணா அவர்கள் ஒரு நன்றியுரையோடு ஒரு சிற்றுரையோடு இந்த இனிய நிகழ்வுகளை நிறைவு செய்ய அன்போடு அழைக்கிறோம். உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர்க்குயிராமொழிதானாகி கலக நிலை அறியாத காட்சியாகி மெய்ஞான கண்ணதாகி அறிவில் அறிவாகி ஆனந்தமயமான அருட்பெரும் ஜோதியே அறிவில் அறிவாகி ஆனந்தமயமான அருட்பெரும் ஜோதியே உன் தனிப்பெரும் கருணையே கருணை. ஆத்மபிதாவின் பெருங்கருணை பேரருளினால் அனைவரும் இந்த ஞான சபையில் கூடியிருக்கின்றோம். இந்த மாதிரி சபையில் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து பேசுறதுக்கும் நம்ம கருத்துக்களை பயந்துக்கிறதுக்கும் நாமெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம்னா அது நம்ம முன்னோர்கள் செய்த தவம், நாம செஞ்ச பயன், நம்ம குருமார்கள் ஆத்மபிதான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய பெரும் ஞானிகள் நம்மளுக்கு அருள் பார்வை பார்த்த அந்த விதத்திலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்லக்கூடிய கருத்துக்கிணங்க பெரியவர்களுடைய கருணையினாலே அருமையான கருத்துக்களை நம்மளோடு பகிர்ந்து நமக்குள் பகிர்ந்து ஒரு மேலான நிலைக்கு போவதற்கு உண்டான ஒரு அருமையான மார்க்கத்தை காட்டியிருக்கார்கள். இதெல்லாம் நாம் செஞ்ச புண்ணியம். எத்தனையோ மார்க்கங்கள் உலகத்தில் இருக்கலாம். சன்மார்க்கம், நன்மார்க்கம், இந்த ஞான மார்க்கத்தில் மனிதன் தெளிய வேண்டும் என்ற இடைவிடாத ஆவலினால் காலில் செருப்பில்லாத இந்த மண்ணினுடைய பூமியினுடைய பந்தில
எங்க தங்கிறதுங்கிறது கூட அவங்களுக்கு குறிக்கோள் கிடையாது. அவங்க கருத்துக்களை சொல்லி இந்த அருமையான ஞான விளக்கத்தை சொல்லி நம்ம எல்லாம் ஒரு பேரானந்த நிலைமைக்கு கொண்டுட்டு போகணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அதனால அவங்களுடைய அருள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா, இப்போ கோடிக்கணக்கில் பணம் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம் நாம, நம்ம வாழ்றா வசதியா கஷ்டத்தில் இருந்தவங்க அவர் இன்னொருத்தர் கொடுத்தாரு, அவர் வாழ்ந்தார். மிகப்பெரிய ஒரு வள்ளல் தன்மையில பெரியவங்க கொடுத்துருக்காங்க. அதைய அனுபவிச்சுட்டு அவரு நல்லா தொழில் பண்ணி அவரும் 10 பேருக்கு வேலை கொடுத்து நல்லா வாழ்றாரு. இந்த மாதிரி பல பக்கம் அவங்களுடைய தகுதிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, தகுதி மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுத்து தொழில் மற்ற ஆறுதலான அன்பான வார்த்தைகளை சொல்லி சமாதானமா சந்தோஷமா இருக்கக்கூடிய மார்க்கங்கள் உண்டு. இந்த கொடுக்கிறவனை பார்த்து எப்பயுமே ஒரு வார்த்தைகள் நம்ம பரவலா வழக்கு சொல் சமுதாயத்தில் உண்டு. பெரிய நீ கருண பரம்பரையா அப்படின்னு அந்த மாதிரி. ஆனா அந்த வள்ளல் தன்மைக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த பொருளை கொடுத்தா கூட, எத்தனை கோடி கொடுத்தா கூட, உங்களுடைய வயோதிகம் முதுமை என்ற நிலையிலே அதையெல்லாம் விட்டு பிரியக்கூடிய நிலைமை தான் வரும். ஆனா நீங்க யாரு, உங்களை பேரானந்தப்படுத்தக்கூடிய வழி என்ன, அதை நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொல்லிட்டு முன் வந்தாங்களே. நம்ம ஜீவன் சமமாக போயிட்டு இருக்கு. அதான் அதை நோக்கி சமம் அப்படிங்கக்கூடிய புள்ளி நோக்கிட்ட போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அதை மாற்றி சிவமாக முடியும் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை நம்ம மனசுகளை எல்லாம் பூர்த்தி அதுக்கு தகுந்த பேச்சுக்களோ பாடல்களோ சொல்லி, நீ சாவதற்கு பிறந்தவன் அல்ல, மரணிக்க பிறந்தவன் அல்ல, மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம். அதனால என்ன சாமி மறுபடியும் அவங்க சமாதி வச்சிடறாங்க. மரணமில்லா பெருவாழ்னா நாம எப்பவும் போல எப்பவுமே இந்த உலகத்துல நடமாடிட்டு இருக்கிறதுங்கிறதல்ல. முக்கியமான பேரின்ப உணர்வை பெற்று இந்த உலகத்தினுடைய சிற்றின்ப நிலைமைகள் எல்லாம் அனுபவித்து முடிந்து பேரின்பம்னால என்னன்னு தெரிஞ்சு இந்த உடம்போடு நாம் கொண்ட உறவுகள் போதும், இந்த உயிர் ஜீவன் சிவத்தோடு ஐக்கியமாக ஆதியில் இருக்கக்கூடிய சிவம், இந்த இடையில வந்த ஜீவன் அந்த சிவத்தோட ஆதியில் இருக்கக்கூடிய சிவத்தோட இந்த ஜீவன் சேரும். அதனாலதான் அது நாம சம ஆதிங்கிறோம். சமத்தில் இருக்கக்கூடியது பரம்பொருள், ஆதியில ஆதி. அதுக்கு நாம சமமா நம்ம ஜீவனை சமம் பண்றதுக்காக ஏற்படக்கூடிய முயற்சியும் பயிற்சியும் தான் இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் பெரியவங்க சொல்லிக் கொடுக்கும். அப்போ சம ஆதி அந்த வார்த்தைக்கு போகும். அப்போ இந்த ஜீவனை சிவம் பண்றது மட்டும் இல்லாத பேரின்ப உணர்வுனால என்னன்னு நம்மளுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த ஞானிகள் சொல்றதுனால, ஜீவனையவே சிவம் பண்ணி மரணமில்லா பெருவாழ் வாழ்றதுக்கு உண்டான தகுதியை நம்ம அவங்க கொடுத்ததுனால அவங்களுக்கெல்லாம் பேர் வள்ளலாருன்னு நாம் வச்சோம். பொருளை கொடுத்தா அதை நாம் விட்டு போட்டு செத்துட்டா போவோம். வேணுங்கிறதுக்கு 4 பேருக்கு வேணா பிரிச்சு கொடுப்போம். அது மட்டும் இல்லாத நம்ம ஆத்மபிதாமாக இருக்கக்கூடிய அவரே எத்தனையோ பேர் இருக்கக்கூடிய கூட்டத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, நான் புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை மகாஜனங்களே, ஏற்கனவே நமது முன்னோர்களாலும் ரிஷிகளாலும் முனிவர்களாலும் ஞானிகளாலும் அறியப்பட்டதும் அனுபவிக்கப்பட்டதுமான உண்மை மார்க்கங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வந்திருக்கு. நான் ஒன்றும் புதுசாக சொல்றதுக்கு, நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள கோமாளிகள்ல நிறைய சொல்லியிருக்காங்க. அதே ஞாபகப்படுத்த வந்தக்கூடிய அவதார புருஷனா நான் இருக்கிறேன். அதனால உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சரி, எதுக்காக இந்த சித்த வித்தியை நம்ம படிக்க வேணும், எதுக்காக இந்த வித்தியை நாம ஏத்துக்கணும்? மோட்சம் நம்மளுக்கு தேவைதானா? என்ன பயன்? ஒரு டாக்டருக்கு படிச்சா மாசம் ஒரு 5-6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு ஐடி ஃபீல்டுக்கு போனா மாசம் ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கலாம். சிவில் இன்ஜினியரிங்க போனால் அதுக்கு நிறைய சம்பாதிக்கலாம். இதை விட என்ன ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கலெக்டரேட்ஸ் அந்த மாதிரி போனால் நிறைய லஞ்சம் கிம்பளம் வாங்கலாம், சம்பளம் வாங்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது இது இப்படி பிடிச்சி கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இருந்தால் உங்களுக்கு என்னையா கிடைக்கும்? இப்படி ஒரு கேள்வி வரத்தானே செய்யும். நாமளே கேட்டவங்க தானே சின்ன வயசுல இதை பற்றி தெரியாத போது. அப்பத்தான் அதாவது உலகத்தில் நாம் காணக்கூடிய கருத்துக்களிலே புலப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் சிற்றின்ப வழக்குக்கு உட்பட்டது, சிற்றின்ப நிலைக்கு உட்பட்டது. ஒரு பாடல் கேட்கிற இனிமையா காதுக்கு,
ஆஹா இது காம்போதி ராகமா நல்லா இருக்கு, அது பாட்டு முடிகிற போது அது இன்பம் முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி ஒரு சுவை, மாம்பழமா நல்லா இருக்குது, இது மல்கோவா மாம்பழம் நல்லா இருக்கு, அந்த பழம் சாப்பிட்ற வரைக்கும் தான் அதனுடைய சுவை, அந்த உணர்வு, மகிழ்ச்சி இருக்கும், அதோட அது முடிஞ்சு போயிடும். இப்படி ஒவ்வொன்று அது அனுபவிக்கும் போது அது அப்படி அப்படியே நின்று போறது, அப்புறம் மறுபடியும் அடுத்ததை தேடி போறது, அதுக்காக கஷ்டப்படுறது, இதுதான் சிற்றின்ப வாழ்க்கையினுடைய முறைகள். ஆனா பேரின்பம்னு ஒண்ணு உலகத்தில் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு அடையிறதுக்கு தகுதியே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஞானிகள் அழகா இருக்கலாம், மனுஷனா பிறந்தோம் யாரு வேணாலும் அடையலாம், நீங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா போதும் நாங்க சொல்றதை கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி எல்லாம் சொல்லணுமோ அந்தந்த மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும் அவங்கவுங்க அனுபவிச்ச அனுபவங்களை மனுஷர்களுக்கு எப்படியெல்லாம் சொல்லி புரிவிக்கணும் அவங்க பாடல்கள் மூலியமா சொல்லி வச்சாங்க. அந்த பாடல்கள் இன்றைய சமுதாயத்துக்கு பாடல் படிச்சு அதுல அர்த்தம் தெளிவாகி தெரியக்கூடிய நிலைமைகள் இல்லாத நேரத்துல தான் வள்ளற் பெருமானுக்கு அடுத்தபடியா நம்ம வடகரையில அவதாரம் செய்த இந்த நூற்றாண்டின் இணையற்ற ஒரு வள்ளல், வடகரை வள்ளல் என்று எல்லோராலும் போற்றப்படக்கூடிய நம்ம ஆத்மபிதா சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் எல்லோரிடத்திலும், அதாவது குரு சிஷ்ய பாவத்துல வசன முறையில இதை சொல்லி இந்த பாடல்களே அவசியமில்லைன்ட்டு இல்லை, அதுகள் இருக்கிறது உங்களுக்கு புரியாது, புரியுற மாதிரி நான் அதுகளை சொல்றேன்னு சொல்லி எளிமையா படிக்காத பாமரர்களுக்கும் எளிமையா புரியுற மாதிரி சொல்லி, பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் நாம் எல்லாம் ஒரே ஜன இனம்தான், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய துவேஷங்களை கலைஞ்சாலே மகிழ்ச்சி தன்னை போல குடியேறும், அதுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு உதவும். பிரம்ம வித்திங்கக்கூடிய பயிற்சி உலகத்துல எந்த காலத்திலையும் எந்த நாட்டிலையும் எந்த இடத்திலையும் யாராலையும் வெல்ல முடியாத ஒரு வித்தை இந்த பிரம்ம வித்தை. அப்பேற்பட்ட வித்தை வாங்கின நாம பசிங்கக்கூடிய நோய்க்கு அடிமையா இருக்கலாமா? அப்போ நாம வித்தை வாங்கணுங்க, என்னைக்கு இந்த பசிங்கக்கூடிய நோயை தீர்க்கிற அளவுக்கு நாம் அதுல வைராக்கியமா பயிற்சி பெற முடியும், அப்பதான் இந்த வித்தைக்கு மதிப்பு, வித்தை வாங்கின நம்மளுக்கு மதிப்புங்கக்கூடிய ஒரு கருத்து உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா பிரம்ம வித்தை கிடைக்கிறதற்கரிய வித்தை அது கிடைச்சிருக்குது நம்மளுக்கு ஆத்மபிதாவினுடைய அருள்னால, நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு அருள்னால, தவப்பயினால கிடைச்சிருக்கு. வெளியிலேருந்து உள்ள சாப்பிட வரைக்கும் நம்ம சபம் அப்படிங்கக்கூடிய நேர்கோட்டுக்கு தான் போயிட்டு இருக்க முடியும். வெளியில இருக்கக்கூடிய காத்தும் கூட உள்ள பூக்காத நிலைமையில நீங்க உங்களால சாப்பிட முடியும். ஆனா அந்த சாப்பாடு என்னன்னா, உங்களுடைய உடம்புல கபாலத்துல தனக்குள் தானே கரு உருவாகும் போது இருந்த ஒரு சிறு புள்ளியில உருவாகக்கூடிய அந்த பிராணன் தன்னை போல இயங்கிட்டே இருக்கும். அது பொட்டு வைக்கிற இடத்தினுடைய உள்பகுதியில சுழுமுனை நாடி அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு செகண்டும் அந்த பிராணன் உதயமாகிட்டே இருக்கும். அந்த பிராணன் நம்ம பஞ்சபூதங்கள் வழியா, கண்ணு வழியா, காது வழியா, மூக்கு வழியா இந்த உலகத்துல வாயில சிக்கி தவிச்சு அதுக்காக பாடுபட்டு அந்த பிராணனை நாம ஒன்றும் இல்லாத பனி போடுறோம், அழிச்சிடுறோம். அதையே முறைப்பிரகாரம் நாம நடத்தினா அந்த அழியாத பிராணன் நம்மளுக்கு அந்த ஜீவன் சிவமா மாறுது. சிவமா மாறும்போது, சிவமா மாறின மாறாட்டி என்னன்னு கேட்கறதுக்கு அந்த இடத்துலதான் பேரின்பம்னா என்னன்னு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சிற்றின்பம் எல்லாம் நாம பார்த்தாச்சு, எல்லாத்துக்குமே அது ஏழைப்பாடம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான். பேரின்பம்ங்கிறது இந்த தவம் செய்யறவங்களுக்கு உண்டான ஒரு பயிற்சி. அதுக்கும் பெரியவங்க சின்னவங்க இல்லை, மனசு இருந்தா போதும். இந்த உலகத்தையே அடகு வச்சாலும் ஒரு பொட்டு குண்டலிப்பால்ங்கக்கூடிய சக்தியை பெற முடியாது. ஆனா ஒரு மனிதன் அவளை எவ்வளவு வேலையா இருந்தாலும் மனசு வச்சதுன்னா குண்டலிப்பால்ங்கக்கூடிய அந்த வீரியப்பால மது, அதாவது இந்த தலைக்குள்ள ஊறக்கூடிய அந்த மதிப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நவமணி பதித்துளிர் ஞான வேளாங்கக்கூடிய இதுல அந்த பாடல்ல வரும். அந்த அந்த மது பால் உண்பதற்கு இந்த சித்த வித்தைங்கக்கூடிய பிரம்ம வித்தையை நீங்க அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த உடம்புக்கு வேணுங்கக்கூடிய பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, சுகம் இருக்கும். நாம் எதுக்காக வாழ்றோம்? சுகத்தை தேடித்தானே வாழ்றோம், சந்தோஷத்துக்காகத்தானே இன்னைக்கு ஒவ்வொரு வேலையும் செய்யறோம். சந்தோஷத்தினுடைய மொத்த தொகுப்பும் மகிழ்ச்சியினுடைய உண்மையான மொத்த உருவமும் பேரின்பம் என்ற நிலையில நம்மளுக்கு அந்த சித்த வித்தைங்கக்கூடிய பிரம்ம வித்தை கொடுக்குதுங்கிறது என்பது சுத்தமான உண்மை. அதைத்தான் சத்தியம் சொல்கின்றேன்னு நம்ம வள்ளல் பெருமான் சொல்லுகிறாரு. நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு. அப்படியெல்லாம் நீ செஞ்சதுன்னா உனக்கு என்ன பங்களா கிடைக்குமா, கார் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காது. மரணம் இல்லா பெருவாழ்வு கிடைக்கும், பேரின்ப நிலை கிடைக்கும். அந்த பேரின்ப நிலை எப்படி இருக்கும்? சிற்றின்பம்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பேரின்பத்தை நாம் அனுபவிக்கிறதுனா அந்த இன்பம் எப்படி இருக்கும்? மாம்பழத்தினவனுக்கு மாம்பழம் தெரியும்,
பலாப்பழம் தின்னவனுக்கு பலாச்சோலையினுடைய ஞாபகம். இந்த சித்தபக்தி அனுபவிச்சவனுக்கு பேரின்பம் கிடைக்கும்னு சொல்றீங்களா? அது எப்படி இருக்கும்? திருமூலர் தன்னுடைய பாடல்களை பல பாடல்களை சொல்லியிருக்கார். அதில் ஒரு பாடல்ல சொல்லி நேரம் கருதி நான் முடிக்க கருதுகிறேன். முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்களே, அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்னா, மகட்கு தாய்தன் மணாளனை கூடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமார் எங்கனே. அதாவது நம்ம வெளியில் இருக்கிறத பார்த்து கண்ணால் காண்பது பொய்ன்னு உலக வழக்க சொல்லி நாம் கண்டிருக்கிறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதை சொல்வாரு, இறைவன் என்னும் மகாசக்தி தனக்கு வெளியிலும் வெகு தூரத்திற்கு அப்பாலும் இருக்கும் என்ற எண்ணம் இருக்கும் வரை அஞ்ஞானம் இருக்கும். தனக்குள்ளும் தன் ஜீவனுக்குள்ளும் இறைவன் இருக்கும் என்ற எண்ணம் ஏற்படும் போதுதான் ஞானம் பிறக்கும். அந்த வழியில இப்படி அகத்தில் கண் கொண்டு பார்ப்பது அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்னா, மகட்கு தாய் தன் மணாளனை கூடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமார் எங்கனே. ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தாயாகப்பட்டவள், பெண்ணாகப்பட்டவள் தன் கணவனை கூடும் காலங்களில் என்ன விதமான ஒரு அனுபவத்துல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறாள். அது தொடர்ந்து இருக்கக்கூடியது பேர் தான் பேரின்ப நிலைன்னு சொன்னார். சிற்றின்பம்ங்கிறது கொஞ்ச நேரத்துல போயிடுறது. பேரின்பங்கிறது அதுல நீ அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சீங்க, அந்த குண்டலிப்பாலுங்கிறது ஊறதுக்கு ஆரம்பிக்கிற போது உனக்கு அந்த பேரின்ப நிலை, ஆணும் பொண்ணும் சேர்ந்த கிளைமேக்ஸ்ல என்ன ஒரு இன்பம், அது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த சித்த வித்தை படிக்கிறவனுக்கு, பிரம்மவித்தை படிச்ச அனுபவத்தினுடைய முயற்சி இதனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் அந்த பேரின்பத்தை நாம் எல்லோரும் அனுபவிக்கணும். அதுக்கு நம்ம ஆத்மபிதா ஞானபிதா பெருங்கருணை கொண்டு நமது எல்லாத்தையும் ஆட்கொண்டு பேரருள் புரியணும்னு கேட்டுக்கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை என்னையும் உங்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டதற்கு உங்களை எல்லாம் வரவேற்கும் சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். யான் பெற்ற இன்பம் பெருகவே வையகம் அந்த வான் பற்றி நின்ற மறை பொருள் சொல்லிடின், இந்த ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் அவனவன் தான் பற்ற தலைப்படும் தானே. அவனவன் தான் பற்ற தலைப்படும் தானே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம். வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி व्योम ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி. ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.